இந்த படத்தோட வில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திர விளக்க எடுக்கிறதுக்காக அலாதீனை ஒரு குகைக்குள்ளே அனுப்புகிறான். அவன் உள்ளே அனுப்பும்போதே அந்த விளக்க மட்டும்தான் எடுக்கணும், வேறு எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறான். அலாதீன் அந்த குகைக்குள்ளே போய் பார்க்குறப்போ அங்கே ஃபுல்லாக டைமண்ட்ஸும் கோல்டு காயின்ஸும் அதிகமாக இருக்குது. அங்கே இருக்க எந்த பொருளையும் தொடாமல் அவன் வந்து உயரத்தில் இருக்க அந்த விளக்கு எடுக்கிறதுக்காக மேலே ஏறுறான். அலாதீன் அந்த விளக்கு எடுக்கிற அதே டைமில் அவங்க கூட வந்த குரங்கு அங்கேருந்து ரெட் கலர் டைமண்ட்டை பார்த்து அதை கையில் எடுத்துரும். அந்த டைமண்ட் எடுத்த உடனே அந்த இடமே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அலாதீன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறைக்கு ஜம்ப் பண்ணுறப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாரு. அங்கே இருந்த பறக்கும் கம்பளி வந்து அலாதீனை காப்பாற்றி அங்கேருந்து கொண்டு போகுது. அந்த குகைக்கு வெளியே போகிறப்போ கரெக்டாக அந்த வில்லை வந்து அங்கே நின்றுறான். அந்த விளக்கை என்கிட்ட கூட அப்போ தான் அவனை காப்பாற்றுன்னு சொல்கிறான். அலாதீன் அந்த விளக்கை கொடுத்தவொடனே அவனை ஏமாற்றி அங்கேருந்து தள்ளி விட்டுறான். அந்த குரங்கு அவன்கிட்ட இந்த விளக்கை எடுத்துகிட்டு மறுபடியும் அலாதீன் கிட்டே போயிடுது. அந்த வில்லனும் வெளியே வந்துட்டு அந்த விளக்கை எடுத்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அந்த விளக்கு அவன்கிட்ட இல்லை, அவனும் ரொம்பவே கோவமாயிடுறான். அந்த பறக்கும் கம்பளி வந்து அலாதீனை ஒரு சேஃபான இடத்துல கொண்டு வந்து விட்டுடுது. அந்த குரங்கு அலாதீன் கிட்ட அந்த விளக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குது. அலாதீன் அந்த விளக்கை வாங்கி தேய்ச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஜீனி வந்து பல மாயாஜால வித்தைகள்லாம் செஞ்சு காமிச்சு உனக்கு என்ன வர வேணுமோ கேளு நிறைவேற்றுறேன்னு சொல்லுது. அலாதீனும் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக எங்களை வெளியே கொண்டு போய் விடுன்னு சொன்னதும் ஜீனியும் அலாதீன் அங்கேருந்து சேஃபாக வெளியே கொண்டு வந்து விட்டுடுது.